சிம்ம ராசிக்கான பராபவ ஆண்டு புத்தாண்டு பலன்கள். சிங்கம் சிம்ம ராசி சிங்களாத்தான் வரும். ஏன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு எப்பயுமே நிர்வாக திறமை, கம்பீரம், கெத்து, கௌரவம் உண்டு. உபசய ஸ்தானத்துக்கு ராகு கேதுக்கள் வரும்போது, சனி பகவான் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். அப்ப மறைவு ஸ்தானங்கள் அதிகமாக வேலை செய்யறதுனால வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். திருமணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியினர் அவசரப்படக்கூடாது. பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஆனா என்ன, அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக சிம்ம ராசிக்கான பராபவ ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கம் சிம்ம ராசி சிங்களாத்தான் வரும். 1000ல் ஒருவன், 1000ல் ஒருத்தன் கிடையாது, 1000ல் ஒருவன். 1000 பேர், லட்சம் பேர் இருந்தா கூட அந்த 1000ல் ஒருத்தனா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தனித்திறமை, தனித்தன்மை உண்டு. எந்த கிரகத்தை பயிற்சியை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, சிம்மராசிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பாருங்க, அவங்களுக்கு ஜென்மத்திலே கேது பகவான் நின்றுட்டு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் நின்றுட்டு இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சனி பகவான் நின்றுட்டு இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல குரு பகவான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க யாராவது கலங்குனாங்களா? அவங்க எதை பத்தியுமே கவலைப்படவே மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு ரூட் உண்டு, எதை பத்தியுமே நான் கவலைப்பட மாட்டேன், என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் 1000ல் ஒருத்தன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு எப்பயுமே நிர்வாக திறமை, கம்பீரம், கெத்து, கௌரவம் உண்டு. அந்த கம்பீரம், கெத்து, கௌரவத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துருவாங்க. இப்ப வருட தொடக்கத்துல இந்த மாதிரியான கிரக நிலவரங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேவரான பலனை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்ப விரயஸ்தானத்துக்கு வராரு. ஜென்ம ராசியில நின்று அவதியை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் 5/12/2026 அன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. 7ஆம் இடத்துல நின்று ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே, பராபவ ஆண்டு முழுவதுமே 8ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருப்பாரு. நல்ல ஒரு விஷயத்த நம்ம உற்று நோக்கணும். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழிகள் நிதர்சனமான உண்மை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்ப சனி பகவான் கெட்டவரா? அவர் 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அது மாதிரி ராகுவும் கேதுவும் கெட்டவர்கள். அவர்கள் மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் போறாங்க. அப்ப இவங்க மறைவு ஸ்தான இயக்கங்கள் வலுவாகுது. மறைவு ஸ்தானங்கள் இயங்கும் போதுதான் பொருளாதார மேன்மை வரும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 1, 5, 9 வேலை செய்யும் போது மட்டும்தான் பொருளாதாரம் வரும் அப்படிங்கிறது. 6ஆம் இடம் தான் உண்மையான பணவரஸ்தானம். என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு திருமணம் 6ஆம் இடம் அப்படின்றதுனால இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. எப்பயுமே உபசய ஸ்தானத்துக்கு ராகு கேதுக்கள் வரும்போது, சனி பகவான் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வராது. குரு பகவான் விரயஸ்தானத்துல போய் உச்சமாகிறார். அவர் 5 கூடையவனாகி 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதே நேரத்துல அவரே அட்டமாதிபதியாகியும் 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இப்ப 5 கூடையவனாகி அவர் 12ஆம் இடத்துல உச்சமாகி கேது கூட சேர போறாங்க. அப்ப இது என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறதுதான் சிம்மராசினர் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான நிலையில இருக்கிறாங்க. இப்ப 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால எதிரி, கடன், நோய் சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். லக்னத்துல கேதுவோ 7ஆம் இடத்துல ராகு நின்னப்ப உங்களுக்கு ஏதாவது இனம் புரியாத நோய் தாக்கம் இருந்தது, பரம்பரை நோயால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அது எந்த விதமான நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும். போட்டித் தேர்வுல ஒருத்தவங்க வெற்றி பெறணும்னா 6ஆம் இடத்துல ராகு வரும்போது அவங்களால வெற்றி பெற முடியும். போட்டி பந்தயம் அப்படிங்கிறது எலெக்ஷனையும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப மாணவர்களாக இருந்தா அவங்களோட ஸ்கூல் படிப்புன்னு வச்சுக்கலாம். உத்தியோகஸ்தராக இருந்தா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அனைத்து பிரிவினருக்கும் 6ஆம் இடம் இப்ப வேலை செய்யுது. அப்ப அரசியல், அரசாங்கம், கல்வி இப்படி எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு தான் நிச்சயமாக போட்டிகள்ல வெற்றி. குறிப்பாக அரசியல்வாதிகள், சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள், சிம்ம லக்னத்தை சேர்ந்த
அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. எதிரியை வெல்லக்கூடிய வலிமை நிச்சயமாக உண்டு. இப்ப நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல சனி பகவான் என்ன செய்வார்? 8ஆம் இடங்கிறதுல எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய முதலீடுகள், மறைமுகமான ஒரு பொருள். இப்ப ஒருத்தவங்க வந்து சொத்து சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அவங்க பேர்ல சொத்து இருக்கா இல்லையா நம்ம அவங்க பத்திரத்தை எடுத்து பார்த்தாதான் வந்து தெரியும். மறைமுகமாக வந்து 8ஆம் இடம் வந்து வலுப்படும் போதுதான் மறைமுகமான சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரும். இப்ப உங்களுக்கு கோச்சாரத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து வேலை செய்யுது. அப்ப மறைவு ஸ்தானங்கள் அதிகமாக வந்து வேலை செய்யறதுனால வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். 6, 8, 12 இது 3மே வந்து மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கள் வந்து இயங்கும் போது வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வருமானங்கள் வந்து வரும். ஓப்பன்ல கிரகம் 1, 5, 9 வேலை செய்யும் போது வந்து தெரியற மாதிரியான வருமானங்கள் வரும். 6, 8, 12 வேலை செய்யும் போது வெளியில தெரிய முடியாத அளவுக்கு வருமானங்கள் வந்து வரும். 12ஆம் இடத்துல குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால சுபகிரகங்கள் வந்து மிகுதியாகும். பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் செய்யறது, பேரம்பேத்திங்களுக்கு வந்து பிற்காலத்துக்கு வந்து சேர்த்து வைக்கிறது. நீங்க இப்ப சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். பல வருடமாக வந்து சொத்து வாங்கியாச்சு, அந்த சொத்தோட மதிப்பு வந்து உயரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப வந்து பயங்கரமான விஸ்வரூபமா வளர்ச்சி இருக்கும். சொத்தோட மதிப்பு வந்து நான் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கி போட்டேன் அப்படின்ற சொத்தெல்லாம் இன்னைக்கு வந்து 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வந்து போயிடும். திருமணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிம்மராசினர் அவசரப்படக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து இன்னும் டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்ப ராகு கேதுக்களோட தாக்கம் வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனாலும் வந்து அஷ்டம சனி காலத்துல வந்து திருமணத்தை வந்து தவிர்த்துக்கணும். குறிப்பாக வந்து சனி தசை நடக்கிறவங்க, சந்திர தசை நடக்கிறவங்க, குரு தசை நடக்கிறவங்க எல்லாம் வந்து திருமணத்தை தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. மித்த தசை நடந்தாலுமே திருமணம் அப்படிங்கிறது வந்து 1000 காலத்து பெயர். அட்டம சனி காலத்துல வந்து விபரீதங்கள், எதிர்பாராத விபரீதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதுனால வந்து திருமணம் வந்து 1000 காலத்து பெயர் அப்படின்றதால வந்து தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப சுபமான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும். அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி என்னென்ன நன்மைகளை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். 8ஆம் இடங்கிறது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். உயிர் சொத்து, பினாமி சொத்து, உங்களோட பூர்வீக சொத்து, அதிர்ஷ்ட சொத்து, இப்படி உங்களுக்கு பலமுகமாக வந்து சொத்துக்கள் சேர்க்கை நிச்சயமாக வந்து உண்டு. சில பேருக்கெல்லாம் அரசாங்கம் வந்து இந்த இலவசமாக வீட்டு மனை எல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கடன் தள்ளுபடி, 6ஆம் இடத்துக்கு வந்து ராகு, கேது, சனி இதெல்லாம் கோச்சாரத்துல வரும்போது எவ்வளவு பெரிய கடன் இருந்தா கூட உங்களுக்கு வந்து அடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது மாதிரி குரு வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சா கூட தன்னோட 9ஆம் பார்வையால 8ஆம் இடத்துல இருக்கிற சனிவை வந்து பாக்குறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் வந்து குறையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர்லாம் வந்து அவங்களோட வருமானத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாம நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த அஷ்டம சனினாலே வந்து கடனை வந்து அதிகப்படுத்திடும். அதாவது அவமானப்படக்கூடிய அளவுக்கு கடனை வந்து கொடுத்துரும். அப்ப இந்த காலகட்டங்கள் வந்து நீங்க வந்து எவ்வளவு கடன் வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த கடன் வந்து அடையக்கூடிய அளவுல உங்களுக்கு வந்து வருமானம் வந்துடும். குரு கேது சேர்க்கை இருப்பதால், நல்லா புரிஞ்சுக்கணும், குரு கேது சேர்க்கை இருப்பதால் வருமானத்துக்கு மீறி திரும்பவும் புதுசாக கடன் வராமல் இருந்தால், கடன் வாங்காமல் இருந்தால் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஆண்டாக வந்து இருக்கும். இப்ப 6 மாசத்துக்கு அவங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து ராசியிலே வந்து கேது பகவான் வந்து இருக்கிறாரு. இப்ப ராசியிலே கேது பகவான் இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க முக்தி, மோட்சம் இதெல்லாம் பத்தி நிறைய சிந்திக்க வந்து ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன, இந்த பாவம் நமக்கு என்ன பலனை தரும், புண்ணியங்கள் என்ன பலன் தரும், இந்த 6 மாசத்துல யோசிச்சு 12ஆம் இடத்துக்கு வந்து கேது போகக்கூடிய காலகட்டங்கள்ல அதுக்குள்ள நிவர்த்தியை வந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. எப்பவுமே ஓப்பன்ல வந்து கிரகங்கள் இருக்கும்போது தேடுற நிவர்த்தியை விட மறைவுல கிரகங்கள் இருக்கும்போது, குறிப்பாக வந்து ராகு கேதுக்கள் வந்து மறைவுல இருக்கும்போது அதுக்கு நிவர்த்தி நீங்க வந்து தேடும் போது நல்ல பலன் கிடைக்கும். 12ல வந்து கேது இருக்கும்போது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்க வந்து நிவர்த்தி தேடும் போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். 8ஆம் இடங்கிறது வந்து கோபங்க, 12ஆம் இடங்கிறது வந்து சாபம். இது வரைக்கும் உங்க ஜாதகத்துல நிறைய சாபங்கள் வாங்கி அந்த சாபத்தால நிறைய வாழ்வாதாரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு கேள்வி போகக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அதுக்குரிய மானசீகமான வழிபாடுகள், ஆத்மார்த்த பிரார்த்தனைகள் செய்யும் போது உங்க ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் வந்து விலகிடும். இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம வந்து பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா கூட உத்தியோகஸ்தானமும் வந்து 6ஆம் இடம் தான்.
பல வருஷமாக வந்து நான் வந்து ஒரே போஸ்டிங்ல இருக்கேங்க, ஆனா எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதவி உயர்வு கண்டிப்பாக வந்து உண்டு. ஆனா என்ன, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஒரு 6 மாச காலங்கள், ஒரு 1 வருட காலங்கள் வந்து கூட்டு குடும்பத்துல இருந்தாலோ, மனைவி குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வந்துடும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அந்த ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து விஸ்வரூப வளர்ச்சி வந்து இருக்கும். புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து கிடைக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கேன்சல் ஆகிருக்கும் பாத்தீங்களா. ராசியில கேது, 7ல வந்து ராகு இருக்கிறதுனால நிறைய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிருக்கும். இல்ல நிறைய ஒப்பந்தங்களை நீங்களே வந்து செய்ய முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு வந்து கேன்சல் பண்ணிருப்பீங்களா. அது எல்லாமே திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகி நீங்க வந்து அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஒரு 6 மாச காலங்கள் கணவன் மனைவி தங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அனுசரிச்சு போனாங்கன்னா அஷ்டம சனியால அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே வந்து வராது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து சொத்துக்கள்ல எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்துல, அதாவது அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கியத்துல வந்து சனி பகவான் போராடு பாத்தீங்களா, அந்த காலம் உங்களுக்கு வந்து பல மடங்கு நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீண்டு பெற்றது போல ஒரு உணர்வு வந்து வரும். சிம்மராசினருக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ராசி அதிபதியே சூரியனா, ஆன்ம பலம் வந்து அவங்களுக்கு அதிகம் வந்து உண்டு. இவங்க எப்பயுமே வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போயிட்டே வரணும். அது மாதிரி தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினமும் அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண 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 அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, என்னெல்லாம் தடை இருக்கோ அது எல்லாமே வந்து விலகும். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.